ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் எப்படி இருக்கேன்றது தான் இந்த வீடியோவில் எண்டில் பார்ப்பீங்க. ஓகே, இன்றைக்கி இவன் பேர் லியோ. சில பேர் பார்த்துருப்பீங்க, சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, இவனோட கொஞ்சம் நான் இன்றைக்கி புதுசாக ஒரு வேலை பண்ண தான் போகிறேன். ரொம்ப நாளாக விருப்பமே இல்லை இது, பட் என் ஹஸ்பண்டுக்கும் விருப்பமே இல்லை, எங்கள் அப்பாவுக்கும் விருப்பமே இல்லை. ஸோ யங்கில் நான் செய்யலை. ஆஃப்டர் மேரேஜ் ஹஸ்பண்ட் விருப்பமே பண்ணல, எனக்குமே அது இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். எல்லாருமே பண்ணாங்க. அது பார்த்தீங்களா, ஒருத்தர் வந்தான் டாமி. ஸோ இன்றைக்கி நான் திடீர்னு வந்த ஆசை, என்னோடய பர்த்டேக்கு செஞ்சிடலான்னு நினச்சேன், பட் செய்ய கிடைக்கல. ஓகே, இன்றைக்கி போயாச்சு. போயிட்டு என்னை முகத்தை அழகாக இருக்குது பார்த்துக்கோங்க. போகிற வழியில் தான் இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. ஓகே, நாங்கள் போயிருந்த இடம் ஒரு ஜுவல்லரி ஷாப். ஓகே, நான் என்ன பண்ண போகிறேன்னா மூக்கு குத்து தான் போகிறேன். அது அந்த சின்ன வளைய மாதிரி ஒன்று இருக்குல்ல, அதுதான் நான் குத்த வேண்டியது. பட் அதில் ஓட்டை போட்டு குத்து. இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ரௌட் இருக்காங்க. ஜுவல்லரி விலை கூடுனா கூட அப்போ பாருங்கள், அந்த குத்தையலான்னு சொன்னால மற்ற நார்மலாக இருக்கிற மூக்குத்தி ஒன்று வாங்கி அதை குத்திட்டு அதுக்கு பிறகு தான் இதை குத்தணும் நாங்கள். ஓகேன்னு நாங்கள் அதுக்கெல்லாம் செலக்ட் பண்ணி இதெல்லாம் கொடுத்து பேமெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் போயிட்டோம் மூக்கு குத்துறதுக்கு. அங்கே நடக்கிறது தான் அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, என்ன நடந்துச்சுன்னா, நான் செலக்ட் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு மூக்குத்தி, அதெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் போயிட்டோம். போன பிற்பாடு மூக்கை குத்துறதுக்கு உட்காந்தேன். நானும் ரொம்ப பயத்தோடு இருந்தேன், எப்படி இருக்குமோ தெரியும். இருந்தால் ஒரு மாதிரி குத்தியாச்சு. பட் இந்த வலி ரொம்ப குறவு. அந்த சொரை என்னமோங்க என்னோட மூக்குள்ளுக்கு போச்சா, கீழே தேடணும் இல்லை வயிற்றுள்ளுக்கு போச்சான்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் சொரையாக காணாம். ஸோ அதுக்கு பிறகு எப்படியோ இது பண்ணி என்னென்னமோ பண்ணிட்டு அவங்க சொன்னாங்க இன்னொரு சொரை வாங்கித்தாங்கன்னு. ஓகேன்னு இன்னொரு சொரை வாங்கணுன்றதுக்காக அந்த சைஸை பார்க்கணுன்றதுக்காக என்னை குத்துன அந்த ஓட்டையிலேருந்து மூக்குத்தியாக கலட்டினோடய ரத்தமும் வந்துடுச்சு. ரொம்ப அதுவும் வலிக்கலை. அதுக்கு பிறகு என்னோடய மூக்கு என்னமோ சம்திங் போடையிலலாம் வழுக்குது, சின்ன மூக்குன்னு அந்த பாருங்க ரத்தம் வந்துட்டு நான் டிஷ்யூவால் தொடச்சிக்கிட்டேன். அதுக்கு பிறகு திரும்ப எப்படியோ ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலேயா கஷ்டப்பட்டு போடுது. அவருக்கு ஏதோ 17 இயர்ஸ்லேருந்து, அவர் ஓல்டான ஒரு அங்கிள், எப்படி ஒரு 60-70 சரி இருக்கும்னு நினைக்கிறேன். 17 இயர்ஸ்லேருந்து போடுறாரா. ஒரு நாள் இப்படி ஒரு ப்ராப்ளம்னா என் மூக்குக்கு போட என்னமோ கஷ்டங்க, என்னன்னு தெரியல. அப்புறம் ரொம்ப வருத்தத்தோடையும் அந்த மூக்கு சொரை எங்கே போச்சுன்ற பயத்தோடையும் வீட்டுக்கு வந்துட்டேன். இது தான். இப்போ சொல்லுங்கள், நான் சோகமாக இருக்கிறேன்னா சந்தோஷமாக இருக்கேன்? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.